بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا إنك أنت العليم الحكيم ربنا وزدنا علما وارزقنا فهما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அன்பிற்கினிய சகோதரர்களே, பெரியோர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளால் பெரும் கிருபையினால் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிற இந்த ஜுமா குத்துபாவினுடைய தமிழாக்க நிகழ்ச்சியில் நாம் எல்லாம் பங்கு பெற்று வருகிறோம். இன்றைய ஜுமா உரையின் தலைப்பாக ஷேக் அவர்கள் அல் இஷ்ரத்து ஜௌஜியா, மார்க்கம் கூறுகிற மனவாழ்க்கை என்கிற தலைப்பில் குர்ஆனுடைய வசனங்கள் மற்றும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழிகளை மையமாக வைத்து பல்வேறு விதமான அழகிய கருத்துக்களை தொகுத்து அற்புதமான செய்திகளை உபதேசங்களாக நல்லுரையாக நமக்கு வழங்கினார். இதில் ஆரம்பமாக ஷேக் அவர்கள் திருமணம் என்பது அல்லாஹ்வினுடைய அருட்கொடைகளில் மிக பெரும் அருட்கொடை என்று குறிப்பிட்டார். உண்மையில் அது ஆகப்பெரும் அருட்கொடை தான். உலகத்தில் ஒரு கட்சியை ஆரம்பித்து 2.5 வருடங்களில் எலெக்ஷனில் நின்று 108 தொகுதிகளிலே கூட ஜெயித்து முதலமைச்சராகி விடலாம். ஆனால் கட்டிய மனைவியோடு ஆயுள் பூராக வாழ்வதென்பது அல்லாஹ் நமக்கு அளித்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அருட்கொடை. சரிதானா? ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லுகிற போது வமின் ஆயாத்திஹி அன் ஹலக லக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா, அல்லாஹ்வின் அத்தாட்சிகளில் இன்றும் உள்ளது அவன் உங்களுக்காக வாழ்க்கை துணையை உங்கள் இனத்திலிருந்தே அவன் தேர்ந்தெடுத்து கொடுத்திருப்பது. வஜஅல பைனக்கும் மவத்தன் வரஹ்மா, அவன் உங்களுக்கிடையில் இயற்கையான அன்பையும் இயற்கையான கருணையும் ஏற்படுத்தியிருக்கிறான். இன்ன ஃபீ ஸாலிக லஆயாத்தின் லிகௌமி யதஃபக்கரூன், சிந்தித்து பார்க்கிற மக்களுக்குத்தான் இதில் மிக பெரும் அத்தாட்சிகள் உண்டு என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் அர்-ரூம் என்கிற அத்தியாயத்தின் 21வது வசனத்திலே குறிப்பிடுகிறான். அத்தாட்சி என்பது எவ்வளவு ஆழமான வார்த்தை! வானம், பூமி, மலைகள், கடல் என்பன போன்ற சூரியன், சந்திரன், நட்சத்திரம், இப்படிப்பட்ட மிகப்பெரிய பிரம்மாண்டமான படைப்புகளைத்தான் அல்லாஹ் தன்னுடைய அத்தாட்சிகள் என்று பெரும்பாலும் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். அதே போன்று உலக மக்களுக்கெல்லாம் மாபெரும் அற்புதமாக அதிசயமாக திகழ்ந்திருக்கிற குர்ஆனுடைய வசனங்களைத்தான் அல்லாஹ் தன்னுடைய அத்தாட்சிகள், ஆயாத்துகள் என்று குறிப்பிடுகிறான். அப்படிப்பட்ட அத்தாட்சிகளின் வரிசையில் இரு மனங்கள் இணைந்து சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற திருமண வாழ்க்கையை, திருமண பந்தத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத்தாட்சிகளில் ஒன்று என்று சொல்வதே இது எவ்வளவு பெரிய அருட்கொடை என்பதை புரிந்து கொள்ளலாம். அதனால் தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணத்தை ஆர்வமூட்டினார்கள், திருமணத்தை வலியுறுத்தினார்கள், திருமணத்தை தனது வாழ்வியல் வழிகாட்டியாக செய்தும் காட்டினார்கள். மேலும் திருமணம் என்கிற இந்த பந்தம் ஏற்படுவதற்கு எதுவெல்லாம் சுமைகளாக இருக்குமோ, எதுவெல்லாம் தடைகளாக இருக்குமோ, அல்லது எதுவெல்லாம் பாரங்களாக இருக்குமோ அப்படிப்பட்ட அனைத்தையும் விலகுவாக்கி காட்டினார்கள். யா மஅஷர ஷபாப் மன் இஸ்ததாஅ மின்குமுல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ், இளைஞர்களே, உங்களில் யார் திருமணம் செய்கிற பருவத்தை அல்லது திருமணம் செய்கிற ஆற்றலை அடைந்து விட்டீர்களோ, பாஅத் என்றால் ஒரு பெண்ணை திருமணம் செய்து அவளை நிர்வகிக்கக்கூடிய அளவிற்கு உடலாலும் பொருளாலும் சிந்தனையாலும் மனதாலும் யார் ஒரு பக்குவத்தை அடைந்து விட்டீர்களோ ஃபல்யதஸவ்வஜ், தாமதமின்றி செய்து விடுங்கள் என்றதற்கு பொருள். இந்த ஃபா அப்படிங்கிற இது அரபு இலக்கணப்படி, அரபு இலக்கண மரபுப்படி தாமதமின்றி செய்து விடுங்கள் என்பதை குறிப்பதற்குத்தான் வரும். அப்படிப்பட்ட வார்த்தை அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தி அந்த திருமணம் என்கிற இந்த பந்தம் ஏற்படுத்தக்கூடிய மார்க்க ரீதியான எப்படியாப்பட்ட ஒரு காரணத்தை அது ஏற்படுத்துகிறது, எப்படிப்பட்ட ஒரு வடிகாலாக அது அமைகிறது. ஃபஇன்னஹு அகதுல் லில் பஸர் வ அஹ்ஃபதுல் லில் ஃபர்ஜ், உங்களது பார்வைகளை அது தாழ்த்த வைக்கிறது, உங்களது கற்பை காக்க வைக்கிறது. அதே போன்ற அன்பிற்கினியவர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தின் சிறப்பான அம்சம் என்னவென்றால் அது ஆன்மீகத்தை மையமாக கொண்டிருக்கிற மார்க்கமாக இருந்தாலும் அந்த ஆன்மீகத்தை பள்ளிவாசலோடு அது சுருக்கி விடுவதில்லை.
நீங்கள் தொழுகுகிற, ஓதுகிற, நோன்பு வைக்கிற இப்படிப்பட்ட ரிச்சுவல்ஸ் என்று எதை நாம் சொல்லுகிறோமோ, இதையெல்லாம் ஒரு ஆன்மீகத்தின் அம்சங்களாக நாம் பார்ப்போமோ அதோடு அது சுருக்கி விடுவதில்லை. ஆன்மீகத்தின் அம்சங்களை இஸ்லாமிய மார்க்கம் எப்படியெல்லாம் விரிவுபடுத்துகிறது என்றால், மனித வாழ்க்கையில் சம்பந்தப்படுகின்ற எல்லாவற்றையும் அது மார்க்கம் என்கிற நேர்கோட்டிற்கு கீழ் கொண்டு வருகிறது. அப்ப அப்படிப்பட்ட ஒன்றிலே பாருங்கள், இஸ்லாமிய மார்க்கம் அஸ்ஸாதத்து ஸௌஜியா, இந்த திருமண வாழ்க்கையின் மகிழ்ச்சி என்பது லா துப்னா அலல் மாலி வஹ்தஹு வலா துப்னா அலல் ஜமாலி வஹ்தஹு, அது வெறுமனே பொருளாதாரத்தில் மையமாக வைத்து அல்லது அழகை மையமாக வைத்து மாத்திரம் அமைந்து விடுவதில்லை. அற்புதமான ஒரு கருத்து. காரணம், இன்றைக்கு திருமண பருவத்தை அடைந்திருக்கிற பெரும்பான்மையான இளைஞர்கள் ஆட்பட்டிருக்கிற ஒரு மனநோய் இது. அவர்கள் எதையெல்லாம் இந்த ரீல்ஸ்களிலும் சமூக வலைத்தளங்களிலும் பார்க்கிறார்களோ அவைகள் தான் உண்மையாலுமே மன வாழ்க்கை என்று அவர்கள் எண்ணிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எதையெல்லாம் அவர்கள் ஆச்சரியத்தோடு பார்ப்பார்களோ அல்லது எதையெல்லாம் அவர்கள் ஆனந்தத்தோடு பார்ப்பார்களோ அதுதான் உண்மையாலுமே நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் நிகழும் திகழும் என்று ஒரு கற்பனை உலகத்திலே கோட்டை கட்டி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒப்பனை செய்து சும்மா நடித்துக் கொண்டிருக்கிற அந்த கதாபாத்திரங்களை எல்லாம் உண்மை என்று நம்பி இது போன்ற பெண் தான் இந்த வாழ்க்கை துணையாக வர வேண்டும், இப்படிப்பட்ட அழகான ஒரு பெண் தான் எனக்கு மனைவியாக வர வேண்டும், அதே போன்று மார்க்க அறிவு இல்லாத, மார்க்க ஞானம் இல்லாத, மார்க்க பேணுதல் இல்லாத, அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், குடும்பத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிற இளம் பெண்கள் கூட சினிமாவிலே நடித்துக் கொண்டிருக்கிற அல்லது ஒப்பனை செய்து தன்னை கதாநாயகர்களாக காட்டிக் கொண்டிருக்கிற அவர்களை எல்லாம் இதுபோல்தான் எனது மணாளன் அமைய வேண்டும், இப்படித்தான் எனக்கு மன வாழ்க்கை அமைய வேண்டும் என்று கற்பனையில் ஒரு கோட்டை கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் வெறுமனே கையில் இருக்கிற காசை வைத்தும் பையில் இருக்கிற காசை வைத்தும் அல்லது முகத்தில் இருக்கிற அழகை வைத்து மாத்திரம் என்ன செஞ்சிட முடியாது, நீங்க உங்கள் மன வாழ்க்கையின் சந்தோஷத்தை நீங்கள் பெற்றுவிட முடியாது. உண்மையாலுமே மன வாழ்க்கையின் சந்தோஷம் எதிலே இருக்கிறது? நீங்கள் நடந்து கொள்கிற விதத்திலே இருக்கிறது. அதனால் தான் திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், வஆஷிரூஹுன்ன பில் மஅரூஃப், அந்த மனைவியர்களிடத்திலே, அந்த வாழ்க்கை துணையர்களிடத்திலே என்ன செய்யுங்க, நீங்க நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். எப்படி நல்ல முறையில் நடந்து கொள்ள முடியும்? நல்ல முறையில் நடந்து கொள்வது என்ன? ஒவ்வொருவரும் அதாவது சாப்ட்வேர் செய்யப்பட்ட இயந்திரங்களா, இப்படி இப்படி எல்லாம் கமாண்ட் கொடுத்தா இப்படி இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி? அப்படி இல்லை. அப்படிதானே? எந்திரங்களுக்கும் மனிதனுக்கும் இடையே இருக்கிற இமாலய வித்தியாசம் என்ன? எந்திரங்களை நீங்கள் செய்து விடலாம், அதற்கென்று சில கமாண்டுகளை கொடுத்து, அதற்கென்று சில கட்டளைகளை கொடுத்து, இப்படித்தான் போகணும், இப்படித்தான் வரணும், இப்படித்தான் செய்யணும் அப்படின்னு புரோகிராம் செய்து விடலாம். மனிதர்களை புரோகிராம் செய்து விட முடியுமா? மனிதர்களுக்கு மனங்கள் இருக்கிறது, மனிதர்களுக்கு ஆன்மா இருக்கிறது, மனிதர்களுக்கு உணர்வுகள் இருக்கிறது, மனிதர்களுக்கு உணர்ச்சிகள் இருக்கிறது. உணர்ச்சிகள், உணர்வு, மனம், ஆன்மா இவைகள் எல்லாம் கலந்த ஒரு கலப்பு தான் மனித வாழ்க்கை. அப்படியானால் மனித வாழ்க்கையை நீங்க என்ன செய்ய முடியாது? புரோகிராம் செய்து விட முடியாது, நினைத்தபடி எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையை நடத்திவிட முடியாது. ஆனாலும் இந்த திருமறையின் ஆரம்ப வசனம் ஆஷிரூஹுன்ன பில் மஅரூஃப், உங்கள் மணாளிகளிடத்திலே, உங்கள் மனதை ஆட்சி செய்யக்கூடிய அந்த ஆட்சியாளர்களிடத்திலே, உண்மையால் தான் மணாலி என்று நாம் ஏன் சொல்லுகிறோம்? ஏனென்றால் என்னுடைய மனதை ஆட்சி செல்லக்கூடிய ஒரு ஆட்சி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவளுக்கு கொடுத்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களின் பலவீனத்தை பற்றி, அதே வேளையில் அந்த பலவீனம் எப்படி பலம் உள்ளதை பற்றி என்பதை சொல்லும்போது ஹதீஸில் அழகாக இப்படி குறிப்பிடுவார்கள், மா ரஅய்து நாகிஸாத்தி அக்லின் வ தீனின் என்றுதான் அந்த ஹதீஸினுடைய வாசகமே ஆரம்பிக்கும். மார்க்கத்திலும் அறிவிலும் குறைபாடுள்ள பெண்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள். இது பெண்ணினத்தை குறைத்து மதிப்பிடவோ அல்லது பெண்ணினத்திற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற ஆளுமையை ஆகமட்டமாக ஆக்குவதற்காகவோ அல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இயல்பாகவே அவர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய உடலியல் பலகீனத்தை வைத்து மாதத்தில் 3 தினங்கள் ஆரம்பித்து அல்லது சில குறிப்பிட்ட தினங்கள் அவர்களால் தொழ முடியாது, அவர்களால் ஆண்களைப் போல ஆன்மீக பணிகளிலே ஈடுபட முடியாது. அப்படிதானா? ஆண்கள் பள்ளிவாசலில் 5 நேரம் ஜமாத்தாக தொழ வேண்டியது அவர்களுக்கு ஒரு மஷ்ரூ, அவர்களுக்கு கடமையாக்கப்பட்டது. அப்படிப்பட்ட கடமைகளை எல்லாம் பெண்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை. அப்ப இதையெல்லாம் கணக்கில் கொண்டு மார்க்கத்தின் விவகாரங்களை, ஆன்மீகத்தின் அம்சங்களை செய்வதில் ஆண்களை காட்டிலும் பெண்கள் அல்லாஹ் இப்படிதான் வச்சிருக்கிறான். அவர்களுடைய உடற்கூறுகளை, இயல்பான உடற்கூறுகளை மையமாக வைத்து சில பலவீனத்தை கொடுத்திருக்கிறான். ஆனால் இப்படி பலவீனமான பெண்ணாக இருந்தாலும் அவள் எப்படிப்பட்ட ஆற்றல் உடையவள் தெரியுமா? அத்ஹபலி லுப்பி ரஜுலின் ஹாசிம், உறுதிமிக்க ஒரு ஆண்மகனின் அறிவையே சாய்க்கிற ஆற்றல் அவளுக்கு இருக்கு. பெண்ணோடு கம்பேர் செய்யும் போது, பெண்ணோடு நீங்கள் ஆணை நீங்கள் ஒப்பீரணை செய்து பார்க்கும் போது உடலியலிலும் அல்லது உடல் கூறுகளிலும் அவன் பலமாகத்தான் இருப்பான். ஆனாலும் அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற ஆற்றல் இத்தகையதென்றால் அந்த உறுதிமிக்க ஆண்மகனையே சாய்ச்சி விடக்கூடிய, சாய்த்து விடக்கூடிய ஆற்றல் அவளுக்கு இருக்கு. அதான் அத்ஹபலி லுப்பி ரஜுலின் ஹாசிம், உறுதிமிக்க ஆண்மகனின் அறிவையே சாய்க்கிற ஆற்றல் அந்த பெண்ணுக்கு இருக்கிறது.
அப்போ அந்த பெண்ணோடு நீங்கள் நல்ல முறையில் வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொன்னாலும் அடுத்து சொல்லுகிற வாசகத்தை தான் நீங்கள் உங்கள் உள்மனதில் ஆழமாக பதிவு வைக்க வேண்டும். எப்படி? ஃபைன் கரிஹ்துமூஹுன்ன ஃபஅஸா அன் தக்ரஹு ஷைஆ வயஜஅலுல்லாஹு ஃபீஹி கைரன் கஸீரா. அவர்களிடத்தில் வெறுக்கும் சில குணங்களை நீங்கள் பார்த்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்துக் கொண்டு அதை நீங்கள் உளமாற ஒப்புக்கொள்ளும் போதுதான் அதில் அல்லாஹ் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கிறார். அப்ப இந்த வசனத்தை மையமாக வைத்து கதீப் அவர்கள் தொடர்ச்சியாக உரை நிகழ்த்தும் போது அல் முஆஷரத்து பில் மஅரூஃப், நல்ல முறையில் மனைவியர்களோடு வாழுதல் என்பது சாதாரணமாக நீங்கள் கடந்து செல்லுகிற வார்த்தை அல்ல. அது 10ஓடு 11 அத்தோடு இது 1 என்று நீங்கள் கடந்து போகிற வார்த்தை அல்ல. கலிமத்துன் ஜாமிஆ, அது பல்வேறு விதமான கனப்பரிமாணம் கொண்ட அர்த்த புஷ்டிகள் கூடிய பல்வேறு விதமான கருத்துக்களை உள்ளடக்கியிருக்கிறது. எப்படிப்பட்ட கருத்துக்கள்? நல்லொழுக்கத்தோடு வாழ வேண்டும், முகமலர்ச்சியோடு இருக்க வேண்டும், நல்ல பேச்சுக்களை பேச வேண்டும், கண்ணியம் கொடுக்க வேண்டும், மரியாதை செய்ய வேண்டும், அவளோடு வாழும் போது ஏற்படக்கூடிய சின்ன சின்ன சங்கடங்களை பொறுத்துக் கொள்ள வேண்டும், தவறே நிகழ்ந்தாலும் அதை நீங்கள் தட்டி விட்டு போக வேண்டும். இப்படி எல்லாம் இருந்தால்தான் நீங்க நல்ல முறையில் வாழ முடியும். இப்படி எல்லாம் இருந்தால் தான் அந்த பெண்மையை நீங்கள் புரிந்து கொண்டு வாழ முடியும். அப்ப ஆதலால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்ராவுடைய 228வது வசனத்தில் ஆகப்பெரும் அற்புதமான தத்துவத்தை சொல்கிறான். வலஹுன்ன மிஸ்லுல் லதி அலைஹின்ன பில் மஅரூஃப், அவர்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிற கடமை என்பது எப்படி இருக்கிறதோ அதேபோல் அவர்களுக்காக உங்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிற உரிமைகளும் இருக்கிறது. எப்படி? அந்த பெண்களுக்கு, அந்த பெண்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற கடமைகள் எப்படி இருக்கிறதோ அதேபோல் அந்த பெண்களுக்கான உரிமைகளும் இருக்கிறது. பாதலால் திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கக்கூடிய உரிமைகளாகட்டும் கடமைகளாகட்டும் அது முத்தபாதிலா. முத்தபாதிலா என்றால் என்ன? கொடுத்து வாங்குவது. முத்தபாதிலா என்ன? கிவ் அண்ட் டேக். கொடுத்து வாங்குவதற்கு பேர் தான் மன வாழ்க்கை. வெறுமனே வாங்கிக் கொண்டே இருக்க வேண்டும், வெறுமனே பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்றால் அதற்கு பேர் மன வாழ்க்கை அல்ல, அதற்கு பேர் வேறு. நான் ஒருவனுக்கு கீழ் வேலை பார்க்கிறேன், அவன் எனக்கு சம்பளம் கொடுக்கிறான் என்றால் அவன் என்னிடத்திலிருந்து ஜஸ்ட் he is taking from me, ஆனாலும் அவனும் எனக்கு கொடுக்கிறான். சம்பளம் என்கின்ற ஒரு வருமானத்தை அல்லது ஒரு வருவாய் அவன் எனக்கு கொடுக்க போய்த்தான் அவனுக்கு நான் செய்யக்கூடிய கடமைகளை செய்கிறேன். அப்ப ஆக ஒரு முதலாளி தொழிலாளி என்கிற பந்தமே இருந்தாலும் அங்கேயே கொடுத்து வாங்குவதுதான் உனது வாழ்க்கை எனும் போது காலம் பூரா உன்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவரிடத்திலே நீ வெறுமனே இன்கமிங்கை மட்டும் எதிர்பார்த்தால் எப்படி நடக்கும்? அது ஒரு முத்தபாதிலா. அழகான வார்த்தை அது, முத்தபாதிலா. முத்தபாதிலா என்றால் கொடுத்து வாங்குவது. வல் வாஜிபாத்து முஷ்தரகா, கடமைகள் என்பது கூட்டானது. நானும் அவளுக்கு செய்ய வேண்டும், அவளும் எனக்கு செய்ய வேண்டும். நானும் அவளிடம் பெற வேண்டும், என்னிடமிருந்து அவளும் பெற வேண்டும். இப்படி சகோதரர்களே கொடுத்து வாங்குகிற போக்கும் கொடுத்து வாங்குகிற நேக்கும் எப்போது உங்களிடத்தில் இருக்கிறதோ அப்போதுதான் அந்த மன வாழ்க்கை மணக்கும், அப்போதுதான் இருமணம் இணைகிற அந்த இணை வாழ்க்கை இனிக்கும். அதுதான் செய்யணுமோ புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அது எப்படி ஏற்படும்? அது ஏற்படுவதற்கு என்னென்ன காரணிகளை, என்னென்ன காரணங்களை இஸ்லாமிய மார்க்கம் பட்டியல் போடுகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சி தலைவராக, ஆன்மீகத்தின் பேரொளியாக, குர்ஆனுக்கு விளக்க உரையாக, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடிய வஹியை எடுத்துச் சொல்பவராக, எத்தி வைப்பவராக, ஏராளமான பணிகளை தாராளமாக செய்யக்கூடிய மாண்புடன் கூடிய ஒரு மாபெரும் ஆளுமையாக இருந்தாலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமார் 11 மனைவிமார்களை கட்டி வாழ்ந்த ஒரு கணவர். அப்ப அந்த மனைவியர்களோடு எப்படி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறார்கள் என்பதும் இஸ்லாமிய வாழ்க்கையில், மன வாழ்க்கையில் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டிய பல்வேறு விதமான அற்புதமான ஆபரணங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே இருக்கிறது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அழகாக சொன்னார்கள், அக்மலுல் முஃமினீன ஈமானன் அஹ்ஸனுஹும் குலுகா, இறை நம்பிக்கையாளர்களில் ஈமானால் முழுமை பெற்றவர். அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கிறேன், மறுமையில் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன், மார்க்கத்தின் நம்பிக்கை கொள்ள வேண்டிய எல்லா கூறுகளின் மீது நான் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் என்கிற அடிப்படையில் நான் ஒரு மூமினாக அல்லாஹ்விடத்தில் நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டேன். ஆனால் இருக்கிற எல்லாருடைய ஈமானும் ஒரே தரத்தில் இருப்பதில்லையே. இங்கே குழுமி இருக்கக்கூடிய இத்தனை பேரில் நாம் எல்லோருடைய ஆரோக்கியமும் ஒரே நிலையில் இருக்கிறதா? எல்லோருடைய பொருளாதார நிலையும் ஒரே நிலையில் இருக்கிறதா? எல்லாருடைய உருவ அமைப்பும் ஒரே நிலையில் இருக்கிறதா? எல்லாருடைய குடும்ப அமைப்பும் ஒரே நிலையில் இருக்கிறதா? எல்லோருக்கும் இருக்கிற சமூக அந்தஸ்து, சொல்வாக்கு, செல்வாக்கு ஒரே நிலையில் இருக்கிறதா? இல்லையே. எப்படி இந்த விஷயங்களில் எல்லாம் நமக்கிடையில் ஏற்றத்தாழ்வு இருக்கிறதோ அதுபோல நீங்கள் உங்களுடைய உள்மனதில் ஒன்றை ஆழமாக பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிற ஈமான் என்கிற இறை நம்பிக்கையிலும் கூடுதல் குறைவு இருக்கிறது.
அதனால் தான் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் போன்றவர்கள் தங்களது ஹதீஸ் நூல்களிலே ஈமான் கூடும் குறையும் என்பதை மார்க்கத்தின் ஒரு அங்கமாக சொல்கிறார்கள். ஈமான் என்பது ஒரு திடப்பொருள் அல்ல, அது அப்படியே இருக்கக்கூடிய ஒன்று அல்ல. எப்படி மனிதனிடத்தில் இருக்கிற கொதிநிலை கூடுமோ குறையுமோ, மனிதனுடைய சூழ்நிலை எப்படி மாறுமோ மாறி மாறி வருமோ, அது போலத்தான் நான் இருக்கிற சூழல்களை பொறுத்து, ஆன்மீகத்தில் எனக்கு இருக்கிற தேடல்களை பொறுத்து, அல்லாஹ்வின் மீது எனக்கு இருக்கிற காதல்களை பொறுத்து, மறுமையின் மீது எனக்கு இருக்கக்கூடிய அந்த நாடுதல்களை பொறுத்து என் உள்ளத்தில் இருக்கிற இறை நம்பிக்கையும் மாறி மாறி வரும். இந்த பள்ளிவாசல்ல இந்த விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்கும் போது, கேட்டுக் கொண்டிருக்கும் போது இந்த உள்ளம் இருக்கக்கூடிய நிலைமை என்ன? இங்கே நமக்கு மார்க்கத்தின் மீது இருக்கிற காதலும் மார்க்கத்தின் மீது இருக்கிற தேடலும் நம்முடைய அலுவலகத்திற்குள் போய்விட்டால் அப்படியே இருக்குமா? அலுவல் சார்ந்த பணிகளை பார்த்துக் கொண்டிருக்கும் போது அப்படியே இருக்குமா? காசு பணம் என்று வருவாய் குறித்த விஷயங்களை முழுமையாக சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது அப்படியே இருக்குமா? இருக்காது. அப்போ அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இறை நம்பிக்கையாளர்களில் ஈமானால் முழுமையானவர்கள் யார் என்றால் அஹ்ஸனுஹும் குலுகா, அவர்களிடத்திலே நற்குணத்தால் யார் உயர்ந்தவனோ அவன்தான். நற்குணத்தில் உயர்ந்தவர் என்பதை எதை வைத்து தீர்மானிப்பது? அவருடைய உருவத்தை வைத்து, அமைப்பை வைத்து, கலரை வைத்து, பேசுகிற மொழியை வைத்து நோ, அதை வைத்தெல்லாம் தீர்மானிக்க முடியாது. ஹியாருக்கும் ஹியாருக்கும் லினிசாஇஹிம், உங்களில் அவர்களது மனைவிமார்களிடத்திலே யார் சிறந்தவரோ அவரே சிறந்தவர் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லி இன்னொரு நபி மொழியில் இப்படி வருகிறது, எப்படி? என் மனைவியரிடத்திலே நான் சிறந்தவன். அவ்வளவு சீக்கிரம் அதெல்லாம் சொல்லிட முடியாது. நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல தேர்தலிலே ஜெயித்து 108 சீட்டுகள் வாங்கி முதலமைச்சராக ஆகிவிடலாம். ஆனால் என் மனைவியிடத்திலே சிறந்தவன் என்று எல்லாராலும் என்ன செய்ய முடியாது, சொல்லிவிட முடியாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 மனைவிமார்களை வைத்திருந்தும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகிரங்கமாக சொல்ல முடிந்தது, எப்படி? எனது மனைவிமார்களிடத்திலே நான் சிறந்தவன் என்று. சுப்ஹானல்லாஹ். அப்போ அப்படிப்பட்ட வாழ்க்கை எதை கொண்டு அமையும்? ஷேக் அவர்கள் தொடர்கிறார்கள். அற்புதமான கருத்துக்களை அழகாக வரிசைப்படுத்தி சொன்னார்கள். எப்படி? ஃபலைஸல் கைரு ஃபி ஹுஸ்னில் முஆமலா அமாம الناس ஃபகத், மக்களுக்கு முன்னால் நல்லவன் போல நீ நடந்து கொள்வது மாத்திரம் உன்னிடத்திலே நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கிறது என்பதற்கோ, நற்குணங்களின் அடிப்படையில் நீ நடந்து கொண்டிருக்கிறாய் என்பதற்கோ அது ஆதாரமாக அமையாது. நற்குணத்தோடு நீ நடந்து கொண்டிருக்கிறாய் என்பது எதை கொண்டு தீர்மானிக்கப்படும் என்றால், உன் மனைவியிடத்திலும் உன் மக்களிடத்திலும் உன் குடும்பம் சார்ந்த உறுப்பினர்களிடத்திலும் நீ எப்படி நடந்து கொண்டிருக்கிறாய் என்பதை வைத்துத்தான் தீர்மானிக்கப்படும். ஏன்? அவர்களுக்குத்தான் எனது வாடையும் தெரியும், என் கோடையும் தெரியும். அவர்களுக்குத்தான் எனது ரகசியமும் தெரியும், என் பரகசியமும் தெரியும். அவர்களுக்குத்தான் என் இன்ப நிலை எப்படி இருக்கிறது, துன்ப நிலை எப்படி இருக்கிறது என்று தெரியும். நான் கோபம் படும்போது எப்படி நடந்து கொள்வேன், வெறுப்பில் இருக்கும்போது எப்படி நடந்து கொள்வேன், சில அழுத்தங்கள் வரும்போது எப்படி நடந்து கொள்வேன், அப்படிதானா? அப்ப இந்த அழுத்தங்கள் வரும்போது நான் ரியாக்ட் பொதுமக்கள் முன்னிலையில் செய்ய போறதில்லை. எனக்கு ஒரு கஷ்டங்களும் நஷ்டங்களும் வரும்போது, எனக்கு ஒரு துன்பங்களும் துயரங்களும் வரும்போது பொதுமக்களுக்கு முன்னால் என்னுடைய ரியாக்ஷன் இருக்க போவதில்லை. அப்போ ஒட்டுமொத்த மனிதனின் வாடையும் கோடையும் முழுமையாக அளவிடப்படுவது மனைவி மக்களுக்கு முன்னிலையில் தான். அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவி மக்களிடத்திலே சிறந்தவன் தான் மக்களில் சிறந்தவன் என்று சொன்னார்கள். என் அன்பிற்குரியவர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலே எப்படி நடந்து கொள்வார்கள் என்று ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்து துணைவியர்களுக்கு தேவைப்படக்கூடிய சேவைகளை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரு வீட்டில் சாதாரணமாக ஒருவர் என்னென்ன காரியங்களை எல்லாம் செய்வார்களோ அது எல்லாவற்றையும் செய்வார்கள். சாதாரணமாக செய்கிற காரியங்களை அல்லாஹ்வின் தூதரும் சாதாரணமாக செய்து விடுவதிலே என்ன பிரமிப்பு இருக்க போகிறது என்று உங்களில் சிலர் நினைக்கலாம். நன்றாக சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. என் போன்ற உங்கள் போன்ற சாமானியர்களை எல்லாம் அல்லது நம் போன்ற சாதாரண நபர்களை எல்லாம் நம்முடைய மனைவிமார்கள் எப்படி அழைப்பார்கள்? இப்ப நீங்க வீட்டுக்கு போறீங்க, உங்க வைஃப் உங்களை எப்படி கூப்பிடுவாங்க? என்னங்கன்னு தான் கூப்பிடுவாங்க. ஆமாவா இல்லையா? நீங்கள் ஒரு கல்லூரியில் பேராசிரியராக இருந்தாலும் ஒரு மனைவி பேராசிரியரே உள்ள வாங்கன்னு சொல்லுவாங்களா? சொல்லுவாங்களா? நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல பெரிய சீஃப் டாக்டரா இருக்கிறீங்க, சீஃப் டாக்டர் எக்ஸ்கியூஸ் மீ உள்ள வாங்க அப்படி சொல்லுவாங்களா? நீ யாரா இருந்தாலும் யோ சாரி என்னங்க உள்ள வாங்க அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா அகிலத்தின் அருட்கொடை அண்ணலம் பெருமானார், பொறுமையின் பொக்கிஷம், மனிதகுல மாணிக்கம், வீட்டிற்குள் போனாலும் சரி மனைவிமார்கள் எப்படிதான் கூப்பிடுவாங்க உங்களை? யா ரசூலல்லாஹ் அப்படிதானங்க? அல்லாஹ்வின் தூதரே உள்ளே வாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றெடுத்த மாணிக்கங்கள், முத்துக்கள், வைரங்கள், வைடூரியங்கள் தன் பெற்ற தாப்பனாராகவே இருந்தாலும் யா ரசூலல்லாஹ் அல்லாஹ்வின் தூதரே வாருங்கள். இப்படி அழைப்பிலேயே சகோதரர்களே அழகான பேரை, கண்ணியமான பேரை பெற்றவர் உற்றவர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லோரையும் போல் சாதாரணமான வீட்டு வேலைகளை
தன்னுடைய வீட்டிலே செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் சாதாரணமாக கடந்து சொல்ல முடியாது. அப்ப இங்கே பாடம் என்ன, படிப்பினை என்ன? அப்படிப்பட்ட உயர் ஸ்டேட்டஸில், அப்படிப்பட்ட உயர்ந்த ஸ்தானத்தின் உச்சத்தில் இருக்கிற அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இறங்கி வந்து சாதாரண ஒரு குடும்பஸ்தராக, ஒரு கணவராக வீட்டிலே வேலை பார்த்திருக்கிறார்கள் என்றால் நாம் எல்லாம் எவ்வளவு சாதாரணமாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு மாபெரும் ரகசியம், ஒரு மாபெரும் தத்துவம் இந்த சம்பவத்திற்கு பின்னால் இருக்கிறது. அதே போல நண்பிற்குரியவர்களே, மனைவிமார்களுடைய அந்த அன்பை பெறுவதற்கு, இரக்கத்தை பெறுவதற்கு அல்லாஹ்வின் முன்னிலையில் நீங்கள் சிறந்த கணவனாகத்தான் வாழ்ந்திருக்கிறீர்கள், நடந்திருக்கிறீர்கள் என்பதை ஊர்ஜிதப்படுத்துவதற்கு நீங்கள் சில காரியங்களை செய்ய வேண்டும். என்னென்ன செய்யணும்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ததை போல மனைவியர்களுக்கு ஒத்தாசை புரிவது, அந்த வாழ்க்கையை நடத்தக்கூடிய விஷயத்திலே பரஸ்பரம் ஒத்துழைப்பது, மேலும் அவர்களுக்கு எதையெல்லாம் அன்பை உருவாக்கி தருமோ, எதெல்லாம் குடும்ப வாழ்க்கையின் ஸ்திரத்தன்மையை ஊர்ஜிதப்படுத்துமோ அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் என்ன செய்யணும்? நீங்க செய்யணும். அதே போன்று மனைவியின் உள்ளத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துவது, இப்படி மனைவியின் உள்ளத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துவது, பேசும்போது அவரிடத்திலே மென்மையாக பேசுவது, சிரித்த முகத்தோடு பேசுவது, புன்னகை பூத்த முகத்தோடு பேசுவது. இதெல்லாம் சொல்லும் போது உங்களுக்கு மைண்ட்ல ஒண்ணு வரும், நாங்க அப்படித்தான் பேசுறோம், அவங்க தானே எங்க கிட்ட அப்படி பேசுறது இல்ல அப்படின்னு சில பேர் நீங்க நினைக்கலாம். அதெல்லாம் நம்ம இன்னொரு டாபிக்ல பேசுவோம். இங்க நமக்கு சொல்லப்பட்ட விஷயம், நீங்கள் நல்ல கணவராக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் இப்படி எல்லாம் நடக்கணும். அப்படிதானே? நம் மீது என்ன சுமத்தப்பட்டிருக்கிறதோ அதை நம்ம செய்வோம். நமக்கு என்ன கிடைக்கணுமோ அது இன்ஷா அல்லாஹ் கிடைச்சிரும். அடுத்து ஒரு அற்புதமான வசனத்தை ஷேக் அவர்கள் கோடிட்டு காட்டினார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய தோழர்களோடு பொது வாழ்க்கையில் இருக்கும்போது எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நடத்தையால் அவர்கள் ஒரு உயர்வான ஸ்தானத்தை, உயர்வான அந்தஸ்தை, நீக்கமற இடத்தை அவர்கள் பெற்றார்கள் என்பதற்கு சான்றாக இருக்கிற ஒரு வசனம். ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹ் லின்த லஹும். நபியே, அல்லாஹ்வின் தனிப்பட்ட அருளின் காரணத்தினாலேயே நீங்கள் அவர்களிடத்திலே, அந்த மக்களிடத்திலே இணக்கத்தோடு இரக்கத்தோடு நீங்கள் நடந்து கொண்டீர். وَلَوْ كُنْتَ فَظًّا غَلِيظَ الْقَلْبِ لَانفَضُّوا مِنْ حَوْلِكَ. நீங்கள் கடுகடுப்பானவராகவோ கடின சித்தமுடையவராகவோ இருந்தால் உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாம் எப்போதோ உங்களை விட்டு ஓடி இருப்பார்கள். இது அற்புதமான வசனம். இந்த வசனத்தை பலமுறை நாம் கேட்டிருக்கிறோம். இந்த வசனம் சகோதரத்துவத்திற்கு சான்றாகவும் மக்கள் மனதை கொள்ளையடிப்பதற்குண்டான வழிமுறை என்ன என்பதற்கு சான்றாகவும் பலமுறை பேசப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த வசனத்தை ஓதிவிட்டு ஷேக் அவர்கள் கொடுத்த விளக்கம் தான் இங்கே கவனிக்கத்தக்க ஒரு விஷயம். எப்படி பொதுமக்களோடு நடந்து கொள்ளுகிற விஷயத்திலேயே இவ்வளவு தூரம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், உங்கள் உள்ளத்து அரசி, இல்லத்து அரசி, அவளோடு நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அதான் பாயிண்ட். எப்படி யாரோ எவரோ அறிமுகம் இல்லாதவர் சும்மா ஒரு சபையில், 2 சபையில், ஒரு மீட்டிங்கில் உட்காரக்கூடிய சாதாரணமானவர்களாகவே இருந்தாலும் அவர்களிடத்திலே நீங்கள் கடுகடுப்பாக இருக்கக்கூடாது, கடின சித்தம் கொண்டவராக இருக்கக்கூடாது, கடினமான பொருள் கொண்ட வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. உங்களுடைய ஃபேஸ் ரியாக்ஷன், உங்களுடைய பாடி லாங்குவேஜ் எல்லாம் ஒழுங்கா இருந்தா தான் உங்களோடு தொடர்பில் இருக்கிற நண்பர்கள், சகோதரர்கள் அவர்களுடைய தொடர்பை உங்களோடு தொடர்வார்கள் எனும்போது, காலம்பூராக உன்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார், காலம்பூரா உன்னோடு வசித்துக் கொண்டிருக்கிறார். அப்ப அவளிடத்தில் உன்னுடைய வாழ்க்கையின் அந்த கால அளவு உளப்பூர்வமான அன்போடு நீடிக்க வேண்டுமானால் எப்படிப்பட்ட இரக்க குணமும் கருணையும் உங்களிடத்தில் இருக்க வேண்டும் என்கிற அந்த வசனமும் ஷேக் அவர்களால் கோடிட்டு காட்டப்பட்டது. இரண்டாவது குத்துபாவை பொறுத்த வரைக்கும் ஷேக் அவர்கள் இன்னும் ஒரு சில செய்திகளை சொல்லுகிறார்கள். அதாவது மன வாழ்க்கை என்று சொன்ன உடனேயே கணவன் மனைவி என்று மாத்திரம் என்ன செய்யாதீங்க, உங்களுடைய வாழ்க்கையை முடித்து விடாதீர்கள். உங்கள் அன்பின் அடையாளமாய், உங்கள் பாசத்தின் பிணைப்புக்கு இணைப்பாய் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அருட்கொடைகளின் ஒரு அடையாளமாய் இருக்கிற உங்கள் பிள்ளை செல்வங்களை நீங்கள் திறம்பட வளர்க்க வேண்டும். தாயை போல நூலை போல சேலை, தாயை போல பிள்ளை என்று சொல்வதை போல, அல்லது அப்பனுக்கு தப்பாமல் பிறந்திருக்கிறான் என்று சொல்வதை போல, லைக் ஃபாதர் லைக் சன் என்ற ஆங்கிலத்தில் ஒரு அழகான பழமொழியை சொல்வார்கள். தகப்பன் எப்படியோ பிள்ளை அப்படித்தான் என்று சொல்வார்களே, அதுபோல உங்கள் இருவரின் அன்புக்கு அடையாளமாய் ஆதாரமாய் வந்திருக்கிற உங்கள் பிள்ளைகளை நீங்கள் தர்பியத்தோடு வளர்க்க வேண்டும். நன்மையான விஷயத்திலும் தக்வாவை ஏற்படுத்துகிற விஷயத்திலும் ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்பு செய்து கொள்ளுங்கள் என்கிற இந்த வசனம் சகோதரர்களே பெரும்பாலும் பொது வாழ்க்கையோடு தொடர்புடைய விஷயங்களுக்கு தான் பேசப்படும். இல்லை இல்லை, அது பொது வாழ்க்கைக்கு மாத்திரமல்ல, நம்முடைய தனி வாழ்க்கை, நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்கும் உண்டானது. நம்ம என்ன செய்யணும்? நன்மையான விஷயத்தின் அடிப்படையிலும் தக்வா என்கிற இறையச்சத்தின் அடிப்படையிலும் தான் நம்ம பிள்ளைகளை வளர்த்தெடுக்க வேண்டும். அதற்கு மிக பெரும் உதாரணமாய் அல்லது முதன் உதாரணமாய் திகழ்ந்த அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களது ஆரம்ப கால செய்தியை ஷேக் அவர்கள் அழகான முறையிலே பதிவு செய்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா உயிரோடு இருக்கும் வரை இன்னொரு மனைவியை பற்றி அவர்கள் சிந்திக்காத அளவிற்கு அல்லது வேறு திருமணம் அவர்கள் செய்யாத அளவிற்கு கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு இணக்கத்தோடும் பிணக்கத்தோடும் இணைப்போடும் பிணைப்போடும் ஒரு என்ன சொல்றது வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அளவிற்கு ஒரு உயர்வான உயிரோட்டத்தோடு வாழ்ந்தார்கள். அப்படி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சற்றேறக்குறைய 15 வயது வித்தியாசம் என்றும் சொல்லப்படுகிறது. இன்றைக்கெல்லாம் அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். திருமணத்திற்காக நாம் மாப்பிள்ளைகள் தேடும் போதோ அல்லது திருமணத்திற்காக பெண் பிள்ளைகளை தேடும் போதோ வயது வித்தியாசம் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு அளவுகோலாக பார்க்கப்படுகிறது. வயது வித்தியாசம் அளவுகோலாக பார்க்கப்படுவதில் தவறல்ல, ஆனால் அது மாத்திரமே இன்றைக்கு பெரிய அளவுகோலாக பார்க்கப்பட்டு மாணிக்கங்களாய் மகுடங்களாய் நம் வீட்டிற்கு வர வேண்டிய ஒரு வாழ்க்கையை கூட இன்றைக்கு சர்வ சாதாரணமாக இன்றைக்கு சில பேர் தவறு விடுவதை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். என் அன்பிற்குரியவர்களே, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி வரக்கூடிய செய்தியை பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய கோட்டை கொத்தளத்திலேயோ அல்லது ஆகப்பெரும் பொருளாதாரத்தின் உச்சநிலையிலேயோ அல்லது உல்லாசமான உற்சாகமான நினைத்ததையெல்லாம் தங்களுடைய மனைவிமார்களுக்கு வாங்கி தரக்கூடிய பொருளாதார நிலையிலெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் இருக்கவில்லை என்று சொல்வதை விட இருக்கவே விரும்பவில்லை. வசதியோடு வாய்ப்போடு வாழக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் வாசல் தேடி எவ்வளவோ வந்த வேதும் கூட அதையெல்லாம் துச்சமென மதித்து ஏழ்மையை நேசித்து ஏழைகளை நேசித்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வறுமையை கூட வாசித்து வாழ்ந்த ஒரு ஒப்பற்ற ஒரு ஜீவன். அப்படிப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மனைவிமார்கள் எவ்வளவு நெருக்கத்தோடு எவ்வளவு இணக்கத்தோடு எவ்வளவு அன்போடு பண்போடு பாச பிணைப்போடு வாழ்ந்திருக்கிறார்கள். முதலாக வஹி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெஞ்சிலே ஏந்தி அந்த கனப்பரிமாணம் தாங்க முடியாமல் காய்ச்சல் என்கிற நிலையை அடைந்து ஜம்மிலூனி எனக்கு போர்வையை போர்த்துங்கள் என்று கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலி தாங்காமல் ரணம் தாங்காமல் சொன்ன நேரத்திலும் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சொன்ன இன்சொல், அவர்கள் சொன்ன ஆறுதல், அல்லாஹ் அக்பர், வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்கிறது. சாதாரண மனைவியர்களாக இருந்தால் உங்களுக்கு வேலை இல்லையா, எதுக்கு போய் அங்க உட்கார்ந்தீங்க, வீட்டுல உட்கார்ந்துகிட்டு நீங்க வேலையை பார்க்காம தேவையில்லாம உங்களுக்கு எதுக்கு இந்த பஞ்சாயத்து என்று சொல்லிதான் கதைகளை முடித்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் ஈமானிய துணைவியர்கள், சாதாரண துணைவியர்கள் அல்ல, சாமானிய துணைவியர்கள் அல்ல, அவர்கள் ஈமானிய துணைவி என்பதனால் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்லா, கவலைப்படாதீர்கள், வல்லாஹி மா யுஹ்ஸீகல்லாஹு அபதா, ஒருபோதும் அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான், இன்னக லதஸிலுர் ரஹிம், நீங்கள் சொந்த பந்தத்தோடு சேர்ந்து வாழ்கிறீர்கள், வ தஹ்மிலுல் கல், பிறருடைய கஷ்டத்தை தாங்கிக் கொள்கிறீர்கள், வ தக்ஸிபுல் மஅதூம், இல்லாதவர்களுக்கு சம்பாதித்து கொடுக்கிறீர்கள், வ தக்ரில் தைஃப், விருந்தினர்களை அன்போடு உபசாரம் செய்கிறீர்கள், வ துஈனு அலா நவாயிபில் ஹக், அல்லாஹ்வின் நாட்டத்தால் ஆங்காங்கே ஏதேனும் சீற்றங்கள் ஏற்படும் போது, ஒரு பொதுவான பாதிப்புகள் ஏற்படும் போது இந்த பாதிப்புகளிலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறீர்கள். இப்படி கணவனிடத்திலே இருக்கக்கூடிய அந்த அழகான விஷயங்களை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அந்த கஷ்டமான நேரத்தில் பட்டியல் போடுறாங்க. நம்ம மனைவிமார்களா இருந்தா என்ன பட்டியல் போட்டிருப்பாங்க, ஏயோ உனக்கு வேலையே இல்லையா, எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்க விஷயத்திலேயே போய் நீங்க தலையிடுறீங்க, எப்ப பார்த்தாலும் தேவையில்லாத விஷயத்தை பேசுறீங்க, அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நீங்க எங்க போய் இதெல்லாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிதான் மனைவிமார்கள் அடக்கி இருப்பார்கள், ஆஃப் செய்திருப்பார்கள். ஆனால் ஈமானிய தோட்டத்திலே மலர்ந்த அந்த ஈமானிய துணைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா கணவரிடத்தில் இருக்கக்கூடிய அந்த நல்ல விஷயங்களை எல்லாம் சொல்லி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதலாக இருந்த செய்தியும் மன வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஏற்படுத்துவதற்குண்டான ஒரு காரணமாக ஷேக் அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று கணவன் மீது சுமத்தப்பட்டிருக்கிற கடமைகள், மனைவியின் மீது சுமத்தப்பட்டிருக்கிற கடமைகள் என்று எதுவெல்லாம் மார்க்கம் நமக்கு வழிகாட்டி இருக்கிறதோ இவைகள் எல்லாவற்றையும் செய்தால்தான் அந்த மன வாழ்க்கையின் மகிழ்ச்சி என்பதை ஊர்ஜிதப்படுத்த முடியும். மன வாழ்க்கையின் மகிழ்ச்சி என்பது உங்களுடைய வாழ்க்கையில் வசந்தமாக வீசும். சும்மா நான் கட்டி வச்சுட்டாங்க, வேண்டா வெறுப்புக்கு புள்ள பெத்து காண்டா மிருகன்னு பேர் வச்ச மாதிரி ஏதோ ஒண்ணு என் தலையில தூக்கி கட்டி வச்சுட்டாங்க என்பன போன்ற ஒரு வாழ்க்கை நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. வாழ்க்கை வசந்தமானது, வாழ்க்கை அர்த்தம் கொண்டது, வாழ்க்கை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய அருட்கொடை. மன வாழ்க்கையில் நமக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் போதுதான் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பொது வாழ்க்கையிலும் எப்படிப்பட்ட எதிர்ப்புகள் வந்தாலும் அவைகளை எல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு எதிர்ப்பு சக்தி நம்முடைய உள்ளத்திலே ஏற்றப்படும் என்பதை மனதில் வைத்து ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுன் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, எங்கள் இறைவா எங்களது மனைவிமார்களையும் எங்களுடைய சந்ததிகளையும் எங்களுடைய கண்களுக்கு குளிர்ச்சியாக ஆக்குவாயாக என்கிற அந்த துஆவின் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கை செல்ல வேண்டும். குறிப்பாக திருமண பருவத்தில் மகன்மார்களையும் மகள்மார்களையும் வைத்திருப்பவர்கள் மார்க்கத்தை மையமாக வைத்து நீங்கள் பெண் தேடுங்கள். மார்க்க ஒழுக்கத்தை மையமாக வைத்தே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் வரனை தேடுங்கள். சும்மா பெரிய குடும்பத்தில் இருக்கிறாங்களா, கோடீஸ்வரங்களா இருக்கிறாங்களா,
வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிருக்கிறாங்களா, யுஎஸ் யூகேல கிரீன் கார்டு வாங்கி இருக்கிறாங்களா, அதையெல்லாம் பெரிய விஷயமாக வைக்காதீர்கள் சகோதரர்களே. முதன்மையான விஷயமாக அவர்களிடத்திலே மார்க்கம் இருக்கிறதா, ஒழுக்கம் இருக்கிறதா, அந்த பெற்றோர்கள் மார்க்க வழியில் வாழுகிறார்களா, அந்த பெற்றோர்களிடத்திலே மார்க்க பேணுதல் இருக்கிறதா, அந்த குடும்பத்திற்கு நம்முடைய மகள் போனால் அல்லது நம்முடைய குடும்பத்திற்கு அந்த வீட்டிலிருந்து ஒரு மகள் வந்தால் மார்க்கம் என்கிற அந்த மனம் தோட்டம் போல் நம்மிடத்திலே மனம் கமழுமா என்பதை மையமாக வைத்து நீங்கள் பெண் தேடினால், ஆண் தேடினால் நிச்சயமாக அவர்களுக்கு இடையில் வரக்கூடிய அந்த குடும்ப வாழ்க்கை மிக மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் தந்தருள்வானாக. யா அல்லாஹ், எதை நாங்கள் சொல்கிறோமோ, எதை நாங்கள் கேட்கிறோமோ அதன்படி வாழ்கிற பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தருவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டு இந்த தர்ஜுமா உரையை நான் நிறைவு செய்கிறேன். வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.